வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஏற்றுமதி தொழில்துறையை சுற்றியுள்ள சவால்கள் தொடர்பாக அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் முக்கிய கலந்துரையாடல். அரசாங்கம் கவலும் என்ற பிரச்சாரம் நகைச்சுவைத்தனமானதாகும். அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தெரிவிப்பு. வடக்கில் இராணுவத்திடமிருந்து காணிகளை விடுவிக்கும் சில சந்தர்ப்பங்களில் தென்பகுதி அரசியல்வாதிகள் சிலர் அதற்கு எதிராக இன்றும் கருத்து தெரிவிப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டு. தற்போதைய அரசின் மீதான நம்பிக்கை சீர்குலைந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் வேகமடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். ஏற்றுமதி தொழில்துறையை சுற்றியுள்ள சவால்கள் தொடர்பாக இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் தலைவர்கள், நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். கலந்துரையாடலின் போது உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தியும் அதே நேரத்தில் ஏற்றுமதிக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய உற்பத்தி முறைகளை உருவாக்கும் பொருளாதார கொள்கை குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் தற்போது எதிர்கொள்ளப்படும் சவால்களை எதிர்கொண்டு தீர்வுகளுக்கு வழிவகுக்கும் நீண்டகால கைத்தொழில் அபிவிருத்தி திட்டத்தை தயாரிப்பதன் அவசியம் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஏற்றுமதி துறையை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள், அதற்கான முன்மொழிவுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதோடு அவை ஜனாதிபதிக்கும் ஒப்படைக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி, பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும் என்று சிலர் பரப்பும் தகவல்கள் எளிதாக நம்பத்தகாத நகைச்சுவை ஊட்டும் பிரச்சாரமாக காணப்படுகிறது என்று அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிட்ட அவர், அமைச்சரவை மாற்றம் குறித்து சமூகத்தில் பரவும் செய்திகள் அரசியல் சூழ்ச்சியின் ஒரு பகுதியாகவே இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான அரசாங்கம் மக்களால் வழங்கப்பட்ட கூட்டு பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்படுகிறது. இங்கு தனிநபர் ஆதிக்கம் இல்லை. அமைச்சரவை மாற்றம் தேவையாகி வந்தால் அதுவும் கூட்டு பொறுப்புடனே நடைபெறும் என்றார். அவர் மேலும் கூறுகையில், தற்போது அமைச்சரவை மாற்றத்திற்கான அவசியம் இல்லை. ஏற்கனவே உள்ள அமைச்சர்கள் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. அவர்கள் திறமையற்றவர்கள் என்றும் மக்கள் கூறவில்லை. எனவே இந்த மாற்றம் ஏன் தேவை? கடந்த ஆட்சி காலங்களில் அமைச்சரவை மாற்றங்கள் அரசியல் அழுத்தம், ஊழல் ஆகியவற்றின் விளைவாக நிகழ்ந்தது. நாம் அந்த வழியில் செல்ல போவதில்லை. அரசாங்கம் ஆகஸ்டில் அல்லது டிசம்பரில் கவலும் என்று சிலர் பரப்பும் வதந்திகள் பரப்புபவர்களே தற்போது மக்களின் ஆதரவை இழந்து வீழ்ந்து வருகின்றார்கள். இது உண்மையில் நகைச்சுவை கதையாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு காணி சுவீகரிப்பு தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வாபஸ் பெற்றிருப்பது தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியின் நேரடி விளைவாகவே ஏற்பட்ட வெற்றியாகும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது, முல்லைத்தீவு நிலங்கள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அதிர்ச்சியூட்டக்கூடியதும் பல்வேறு சமூகங்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுமாக இருந்தது. இதனை எதிர்த்து தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் இணைந்து குரல் கொடுத்ததன் விளைவாக குறித்த அறிவித்தல் அரசாங்கம் வாபஸ் பெற முடிவெடுத்துள்ளது. இது எங்கள் சமூகங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாகும். மேலும் இது போன்ற முயற்சிகள் எதிர்காலத்திலும் தொடர வேண்டிய அவசியம் உள்ளதாகவும், தமிழ் பேசும் சமூகங்கள், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த மக்கள் தங்களது உரிமைகள் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதற்கான முக்கிய பாடமாக இது அமைகிறது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பாதைகள் மற்றும் காணிகள் அரசாங்கத்தால் விடுவிக்கப்படும் போது சில சந்தர்ப்பங்களில் தென்பகுதியை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் நிலைமை இன்றும் காணப்படுவதாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான நோர்வேயின் பிரதி தூதுவரோடு ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றிருந்த சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். சந்திப்பின் போது தூதுவர் பல்வேறு விடயங்கள் குறித்து ஆளுநரிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறை தொடர்பாகவும் ஆளுநர் விரிவாக விளக்கியுள்ளார். கடல் நீரை சுத்திகரிக்கும் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதன் செலவு மிக அதிகம் என்பதையும், இதற்கு பதிலாக வேறு விருப்ப திட்டங்களை அரசு ஆராய்ந்து வருவதையும் ஆளுநர் தெரிவித்தார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ச்சி காணும் நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதி இல்லாததால் பல சவால்கள் ஏற்பட்டுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் விவசாயம் மற்றும் கடல் தொழிலில் கிடைக்கும் உற்பத்தி பொருட்கள் தற்போது மூலக்கயிறாகவே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்றும், அவற்றை மதிப்பேற்றம் செய்யப்பட்ட முடிவு பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்வதன் அவசியம் அதிகமாக இருப்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார்.
அரசியலமைப்பு சபையின் ஒப்புதல் இல்லாமல் தேசபந்து தென்னகோனை போலீஸ் மாதிபராக நியமித்ததற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த மனு எதிர்வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. தேசபந்து தென்னகோனின் நியமனத்திற்கு எதிராக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் இளம் பத்திரிகையாளர் சங்கம் உள்ளிட்ட 9 தரப்பால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அரசியலமைப்பின் பெரும்பான்மை ஆதரவை பெறாத நிலையில் மேற்கொண்ட இந்த நியமனம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று மனுதாரர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் இந்த நியமனத்தின் மூலம் தங்கள் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தென்னகோனை போலீஸ் அதிபராக நியமிக்கும் தீர்மானம் செல்லாததாக அறிவிக்க வேண்டும் எனவும் மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதேவேளை தேசபந்து தென்னகோன் தனது பதவிக்கான கடமைகள் மற்றும் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து தற்காலிகமாக தடுக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனு தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெறும் வரை இந்த இடைக்கால தடை தொடரும் என்றும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் தற்போதைய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை சீர்குலைந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் வேகமடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தேர்தலின் போது வழங்கிய அரசியல் பொறுப்பு குரல் தொடர்பான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் சோம்பல்தனம் காட்டுவதாக மக்கள் எதிர்வினை தெரிவிக்கின்றனர். இதனால் அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்ததாகவும் மக்களிடம் நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆட்சியில் அதிகார பொறுப்பில் இருந்தவர்களுக்கு எதிராக ஊழல் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. இது நீண்ட காலமாக நிலவி வந்த சட்டமீறல் மற்றும் பொறுப்பு குறைவை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்வதற்கான ஒரு கட்டமாக அரசாங்கத்தால் விளக்கப்படுகின்றது. இதே நேரத்தில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஈஸ்டர் சம்பவம் உள்ளிட்ட முக்கிய சம்பவங்களில் அடையாளம் காணப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்பதும் மக்கள் மத்தியில் ஆழ்ந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தான் அரசாங்கம் முன்னாள் அமைச்சர்கள் சிலரை கைது செய்யும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகிறது. இதன் மூலமாக அரசின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இதுவரை போலி மருந்து ஊழல் வழக்கில் கெஹலிய ரம்புக்வெல்ல, அரசு காணி துஷ்பிரயோகம் சம்பந்தமான வழக்கில் பிரசன்ன ரணவீர, காணி ஒப்பந்த மோசடியில் மேர்வின் சில்வா, தரமற்ற உர இறக்குமதி தொடர்பாக மஹிந்தானந்த அழுத்கமகே, நிதி முறைகேட்டில் சாமர சம்பத் திசாநாயக்க, எரிபொருள் தொடர்பான முறைகேடு சம்பந்தமாக SM ரஞ்சித், சட்டவிரோதமாக ஆயுத பயன்படுத்தலில் துமிந்த திசாநாயக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. போலந்து வெளிவிவகார அமைச்சர் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயமாக இன்றைய தினம் புதன்கிழமை காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்தடைந்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய மன்றத்தின் ஒருங்கிணைப்பில் இடம்பெறும் இந்த 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி இலங்கை அரசாங்கத்துடன் பல முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். விழிப்புணர்வு பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட உள்ளதோடு அரசாங்கத்தின் பல உயர் அதிகாரிகளையும் சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையிலான இருதுறை மற்றும் பன்னாட்டு தொடர்புகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆலோசனைகள் நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் புதன்கிழமை இன்று 2 தாதிய பரிபாலகர்கள் மற்றும் 268 புதிய தாதிய உத்தியோகத்தர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டது. தாதிய பரிபாலகர் பணியிடங்கள் 5 காலியாக உள்ள போதிலும் இந்த கட்டத்தில் 2 நியமனங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை தற்போது சேவையில் உள்ள 168 தாதியர் வருடாந்த இடமாற்றம் பெற்று செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதிய நியமனத்திலேயே 60 பேர் தமிழ் மொழி பேசுபவர்களாகவும் மீதமுள்ளோர் பிற மொழி பேசுபவர்களாகவும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 268 புதிய தாதியர்களின் நியமனத்தை வரவேற்கும் விழா யாழ் தாதியர் பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெற்றிருந்தது.